வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு வெள்ளை நாவலில் எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் பாருங்க. மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. ஒரு 10 அடிக்கிட்ட வந்துருச்சு. அதனால என்னால் ஃபுல்லாக மரத்தை வீடியோவாக காட்ட முடியல. அதனால பறித்த வெள்ளை நாவலை காட்டுறேன். இது வந்து நமக்கு கமர்ஷியலாக தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கிறது இல்லை, கேரளாவில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் அது தெரியல. இது நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா வச்ச வருஷத்துலேருந்தே நமக்கு காய் பிடிக்குதுங்க. தொட்டிலையும் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனால் வச்ச வருஷத்துலேருந்தே நமக்கு காய் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. இங்க பாருங்க, இப்படி தான் கொத்து இருக்கும். இதில் கொஞ்சம் பழமாக நம்ம பறிக்கணும். பழமாக பறித்தோம்னா இது பாருங்க, இந்த மாதிரி கலர்ஸ் வருது. இதுலேயே இந்த கலரும் அப்படியே ஒரே மரத்துலேயே தான் இதே கலரும் வருது. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலர் சேஞ்ச் ஆச்சுனாவே ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பறிச்சோம்னா கொஞ்சம் துவர்ப்பா இருக்கு. நம்ம கடையில வாங்குறோம் இல்லையா நாவல், அந்த மாதிரி இருக்கு. கடையில வாங்குற நாவல் வந்து நமக்கு இந்த டேஸ்ட் குடுக்கவே குடுக்காது. இதெல்லாம் பராமரிப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. நான் நர்சரிக்குள்ள சும்மா வச்சு விட்டுருக்கேன். இப்ப இந்த வருஷம் இன்னும் ஒரு 4 மரம் வச்சிரலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, பழம் வந்து நமக்கு ரெகுலரா வருஷம் வருஷம் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு இதுலருந்து. இது வந்து ரொம்பவே ஹெல்தி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால இந்த விதைகளையுமே நம்ம சாப்பிட்டு சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா எந்த கெமிக்கலும் கிடையாது. எந்த பூச்சி மருந்தும் கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் தண்ணி மட்டும் தான் விட்டுட்டுருக்கேன் தரையில இருக்கிறதுனால. நீங்க தொட்டியில வச்சீங்க அப்படின்னா, நல்ல பெரிய தொட்டியா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பெருசா வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நெறைய காய்கள் கிடைக்கும். செடி பெருசாக பெருசாக தான் காய் நெறைய கிடைக்கும். வருஷம் தவறாம கட்டாயமா காய்ச்சிருதுங்க. அ ஆனா பூ விட்டோனே நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறத மட்டும் குறைச்சிட்டீங்கன்னா போதும். அருமையா காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது இந்த வெள்ளை நாவல். சூப்பரா டேஸ்ட்டும் இருக்குது. கொஞ்சம் சின்ன செடியா நம்ம நான் 10 அடிக்கு விட்டுட்டேன். வேற வழி இல்ல. அது பாட்டுக்கு வளர்ந்து போயிடுச்சு. அது நர்சரி இதில இருக்கிறதுனால நான் வெட்டவும் முடியல. ஒரு ஹைட்டு நம்ம பறிக்கிற அளவுக்கு கரெக்ட்டா வச்சு நீங்க அப்படியே கொடை போல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்படியே ஒரு காய் வேஸ்ட் இல்லாம பறிக்கலாம். அது மாரி நெறைய குருவியும் வந்து சாப்பிடுது. நீங்க பழ வெரைட்டி ஏதாவது வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வெள்ள நாவல் வைங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த டேஸ்ட்டு நீங்க கண்டிப்பா கடையில வாங்குற காய்ல வரவே வராது. நானும் நெறைய பார்த்து கலர் அழகா இருக்கு, முழு முழுன்னு இருக்குன்லாம் வாங்குவேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த டேஸ்ட் அதில வரவே வராது. அதனால கட்டாயமா இந்த மரம் வந்து அவசியமா ஒண்ணு வையுங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.